குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு. தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடுகள் மிக ஒவ்வொரு ஆண்டுகள் அதிகமான மாலை அணிவித்து போய்கொண்டிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனைக்கு பின்னாடி இந்துக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாகியிருக்கின்றது. வருகின்ற ஜூன் 22 முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடக்கின்றது. ஹிந்து முன்னணி எல்லா முருக பக்தர்களுக்கும் ஆன்மீக பிரிவுகளுக்கும் அழைப்பை விடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்தியூர் அந்த பகுதியில் பத்திரகாளியம்மன் கோயிலில் கோயிலினுடைய இடத்துல கல்லூரி கட்டணும் அப்படி ஒரு முயற்சி நடத்துகிறாங்க. அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணுங்க. அது இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை அந்த பகுதியில் டோக்கன் 5 ரூபா அது மாதிரியான ஏதோ ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தைப்பூச அன்னைக்கு அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்திருப்பாங்க அப்படி எதிர்பார்க்காங்க. ஒவ்வொருத்தனையும் 20 ரூபா கட்டின அந்த வாகனத்தை கட்டின வசூல் பண்ணியிருக்காங்க. இந்து முன்னணி அதை கடுமையாக கண்டிக்கின்றது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்கின்றோம். ஈரோடு அம்மாப்பேட்டை அது போல் 800 வருஷமாக கோயில் இருக்கின்ற சொக்கநாதர் சிவாலய கோயில் இருக்குது. அந்த கோயில் ஆக்கிரமிப்பில் இருக்குது. கோர்ட்டு சொல்லியிருக்கு அந்த உடனே ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு. ஆனால் அந்த அறநிலையத்துறை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அது உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா ஹிந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்னு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக தமிழ்நாடு முழுவதுமே மத மாற்றம் அதிகமாக இருக்குது. கல்லூரியிலையும் சரி பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி மத மாற்றம் அப்படி நடக்குது. அது வன்மையாக கண்டிக்கின்றோம், தடுக்கணும். இல்லைன்னா ஹிந்து முன்னணி மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தும். நீங்கள் தான் கேட்கணும். மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்க அரசாங்கம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே நம்முடைய துணை முதலமைச்சரை ஒரு மீட்டிங்கில் போய் நான் கிறிஸ்துவராக இருக்கிறது பெருமைப்படுறேன்னு சொல்கிறார். அதனால் அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. சபாநாயகர் போய் சொல்கிறாரு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில், இது உங்களுடைய ஆட்சி, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், நைட்டு 1 மணி 2 மணிக்கு வேணாலும் வரலான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சரும் கூட ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. அதனால் இந்த அரசாங்கம் கிறிஸ்தவனுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதா இந்துவனுடைய நிலைப்பாடு. சார், அறநிலையத்துறை கட்டுப்பாடு இருக்கிற கோயிலெல்லாம் காலிப்படங்கள் நிறையா இருக்குது. அது நிரப்பதுனால அந்த கோயிலோட பராமரிப்பு இந்த வேலையெல்லாம் சரியில்லாமல். பொதுவாக 1000 ஆண்டு 2000 ஆண்டு அது மாதிரியான இருக்கக்கூடிய கோயில் எந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நிறையா கோயில், அதிகமான கோயிலில் மரங்கள் முளைச்சிருக்குது. அதையும் கூட அதனால் பிடுங்க முடியாமல் இருக்குது. ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய வருமானம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானத்தை அரசாங்கம் எடுத்துக்கிறது ஒழிய இதுக்கான பராமரிப்பு இல்லை. இதை நாம் தொடர்ந்து சொல்கிறோம். 1. 2வது, கோயிலினுடைய கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஆன்மீக பிரிவுகள்லாம் சேர்ந்து நிதி வசூல் பண்ணி கட்டுறாங்க. அதுக்கு அந்த அனுமதி வாங்கிறதுக்கு இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையும் இருக்குது. அதனால் இவங்க அரசாங்கம் அறநிலையத்துறையும் நாங்கள் நிறையா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அறநிலையத்துறை அமைச்சு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அதில் எவ்வளோ லாபம் வருது, அது என்ன செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்க வெள்ளை அறிக்கை விடணுங்கிறது தான் ஹிந்துனுடைய கோரிக்கை. சார், கோயிலில் கும்பாபிஷேகம் சில நடக்காது இருக்குது, அப்படியே இழுத்துட்டே இருக்காங்க. கும்பகோணம்லாம் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு நடந்துகிட்டே தான் இருக்குது, இழுத்துட்டே தான் இருக்குது. நடக்கலாம் அரசு கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஆன்மீக பெரியவர்கள் நிறையா இருக்காங்க. இந்த அறநிலையத்துறையும் அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறதா நிறைய வருத்தப்படுறாங்க. அவங்க செலவு பண்ணுறாங்க, பக்தர்லாம் காணிக்கை கொடுக்குறாங்க, அது மூலிமா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த அரசாங்கம் இந்துக்களினுடைய விரோதம், கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம். அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறது இல்லை. அப்படி ஏதாவது பண்ணணுன்னா அவங்களுக்கு அதில் என்ன லாபம் வருதுன்னு தான் எதிர்பார்க்காங்க.
பக்கத்தில் பெருமாநல்லூருக்கு பக்கத்தில் அவினாசி அந்த தாலுகாவில் இருக்கக்கூடியது ராயர் கோயில், அப்படி ஒரு கோயில் இருக்குது. அங்கே எல்லாம் பக்தர்லாம் சேர்ந்து கொஞ்சம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க, நிறைய வசூல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதி கொடுக்கல. அது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மறுபடியும் கொடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து ஆடு கோழிகளை வந்து பலியிடுறதுக்கு தற்காலிக தடை கேட்டு இப்போ வந்து ஒரு இடையீட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் வந்து கோர்ட்டு வந்து தற்காலிகமாக எந்த ஒரு உத்தரவும் புரட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. இல்லை, கோர்ட்டு அதாவது என்ன நடைமுறையில் இருந்திருக்குதோ அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கோழி வெட்டுறது வந்து ஆடு வெட்டுறதுங்கிறது புதுசாக ஒன்று முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தடுத்துருக்குது. அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்குது. புதுசாக ஒன்று கொண்டு வரக்கூடாது. கோர்ட்டு அப்படி போய் வெட்டலான்னு ஒன்றும் சொல்லலை. அப்படி தான் நான் நினைக்கிறேன்.